நீங்க லிசனே பண்ணல சார். நாங்க சொல்றத முதல்ல நீங்க லிசன் பண்ணல, என்கொயரி பண்ணல. சரி சார், நீங்க லிசன் பண்ணல, என்கொயரி பண்ணல சார். நீங்க ப்ராப்பரான யூனிஃபார்ம்லயே இல்ல சார், ஷூவே இல்ல சார். நீ வாங்கி கொடுத்தியா சார்? நீங்க போடணும் சார், நாங்க கேட்போம் சார். நீங்க ஷூ போடல சார், தண்ணி அடிச்சிருக்கீங்க சார், நேம் பிளேட் இல்ல சார். கவர்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க சார், அதை நீங்க வச்சு தண்ணி அடிச்சா அது நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நல்லா ஸ்மெல் வருது. ஆமா, நல்லா ஸ்மெல் வருது. நீங்க பேசினாலே தெரியுது சார், கப்படிக்குது சார், இங்க அடிக்குது சார். நான் வாங்கிக்கல, நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. சரக்கு அடிச்சிட்டு வந்து பேசுறீங்க. நீங்க சரக்கு அடிச்சிருக்கீங்க. வணக்கம், என் பேர் மோகன்ராஜ். நேற்று ஆகஸ்ட் 30, 2025 நாங்கள் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் வந்துட்டு இருந்தோம். ட்ரெயின் நம்பர் 20605. ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 6 டிக்கெட் இருந்தது. அதில் ஒருத்தர் மட்டும் வரல, அது என்னோடய அப்பா. ஸோ டிடி வந்து செக் பண்ணார். அவர் வரலன்னு சொன்னதுக்கு, ஆமாம் வரல, அவர் உடம்பு சரியில்லை, ட்ராவல் பண்ண முடியாதுன்ட்டாங்க, அதனால் கூட்டிகிட்டு வரல அப்படின்னோம். உடனே டிடி இருந்துட்டு இந்த டிக்கெட் நம்பர் நாங்கள் வேறு யாருக்கா தந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட இல்லை சார், அது எங்களுக்கு வேணும், அது லோவர் பெர்த்தாக இருக்குது, எங்ககிட்ட லேடிஸு குழந்தைங்களாம் இருக்காங்க, ஸோ அதனால் யூஸ் பண்ணணும், அதை நீங்கள் வேறு டிக்கெட் வேணால் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் ஒத்துக்காமல் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருந்தார். ஸோ திடீர்னு அவருக்கு பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ரொம்ப ஈகோ பார்த்துட்டு நான் பாருங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே ராங் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா சிதம்பரம். ஸோ சிதம்பரம்லாம் பார்த்திங்கன்னா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்துட்டு என்னையும் எங்கள் மாமா கூட இருந்தார். அவங்க 2 பேர்த்தையும் கீழே இறங்கின்னு சொல்லி இறக்கிட்டு எங்களை 2 பேர்த்தையும் எந்த என்கொயரியும் பண்ணாமல் அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. ஸோ பிடிச்சி வச்சுட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் விடவே இல்லை. ட்ரெயின் வந்து போயிடுச்சு. சரி, ட்ரெயின் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா சரக்கு அடிச்சிருந்தார், ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நிற்கணும் பேசவே முடியல. முதல்ல நாங்கள் சொல்கிறத அவர் கேட்கவும் மாட்டேங்கிறாரு. தேவையில்லாமல் எங்களை அடிக்க ட்ரை பண்ணார். கெட்ட வேலையில் திட்டிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே நாங்கள் ஆஃபீஸர் இருந்தார், மெயின் ஆஃபீஸர். அவர்கிட்ட நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எங்களை விட்டுட்டார். பட் ஆனால் இவர் மேலே இந்த ஆக்ஷன் எடுத்தாங்களா எடுக்கலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியல. எங்களை இந்த இறக்கி அந்த ஹோல்ட் பண்ண ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா பாபு. ஸோ அவர் தான் இதுக்கு எங்களை குடிச்சிட்டு அடிக்க ட்ரை பண்ணார், எல்லாமே பண்ணார். விசாரிச்சிங்களா சார்? நீங்க முதல்ல விசாரிச்சிங்களா சார்? விசாரிச்சிங்களா? என்னோட கேள்வி விசாரிச்சிங்களா? விசாரிக்கவே இல்லை சார். நீங்க நாங்க பாத்துக்கிறோம் சார், நாங்க லீகலா டிராவல் பண்றோம் சார்.